ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு மம்மி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறாங்க. வாங்க என்ன ஸ்வீட்டுன்னு கேட்கலாம். மம்மி, இன்னைக்கு என்ன ஸ்வீட் செய்கிறீங்க? இன்னைக்கு மைசூர் பாக் செய்யலான்ட்டு இருக்கிற தங்கம். வாங்க பார்க்கலாம். ஓகே மம்மி. அதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். வாங்க கேட்டுக்கலாம். என்னென்னு சொல்லட்டுமா தங்கம்? சொல்லுங்கம்மா. 1 டம்ளர் கடலை மாவு, 1/2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் சர்க்கரை, 2 டம்ளர் ஆயில் ஊற்றணும். ஆனால் நான் 1 டம்ளர் ஆயில் ஊற்றிட்டு 1/2 டம்ளர் நெய் ஊற்றிட்டு 1/2 டம்ளர் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன்ப்பா. ஓகே மம்மி. அவ்வளோதானா? இவ்வளோ இருந்தால் போதுமா? இது மட்டும் போதும்ப்பா. வேற ஏதாவது ஆட் பண்ணுவீங்களா? வேற எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். இது மட்டும்தான் இப்போ மைசூர் பாக்கு தேவை. ஓகே மம்மி. வெண்ணெய் எதுக்குன்னா சாஃப்டா இருக்கும்ப்பா, அதனால வெண்ணெய். நெய் மணத்துக்கு டேஸ்ட்டுக்காக நெய். ஓகே மம்மி. ஓகேங்க மம்மி. வாங்க மம்மி, செஞ்சிடலாங்களா? ஓகேப்பா, வாப்பா போகலாம். அடுப்பத்தை வைக்கலாம். முதல்ல அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஓகேங்கம்மா. அடுப்பத்தை வச்சுட்டு அடிக்கணமான பாத்திரம் வேணும், அதனால வீட்டில் கைப்பிடி போன குக்கர் இருந்துச்சு. சரி, அதை யூஸ் பண்ணிக்கலான்னு பண்ணிக்கிறோம்ப்பா. காஞ்சிருச்சு. இப்போ கடலை மாவு எடுத்து நம்ம கொட்டி லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டுருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சரியா? ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் சலிக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சலிச்சுட்டு பாவுக்குள்ளே கொட்டணும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுப்பா. இதை எடுத்து நம்ம அதில் தட்டத்தில் மாற்றிக்கலாம். ஆறணும். வச்சுப்பா. இப்போ இதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம்ப்பா. ஆன் பண்ணிட்டு 2 டம்ளர் சர்க்கரை, தண்ணி 1/2 டம்ளர். இந்த கதவை தட்டுறது யாருன்னா பாருங்க, கதவையே உடைச்சிருவாங்களாட்டிருக்கு. பாருங்க, 2 பேரும் கதவை உடைச்சிட்டு நிற்கிறாங்க. வந்துட்டானுங்க. டாமி, ஹாய். ராக்கி. ஓகேப்பா. ராக்கி, ஹாய் சொல்லு. ராக்கி கம். ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மைசூர் பாக் வேணும்ட்டு எப்படி படுத்துட்டாங்க பாருங்க. சர்க்கரை கரைஞ்சாலே போதும். சரியா? இப்போ நாம பட்டர் ஆட் பண்ணிடலாம். எங்க மம்மி இது வீட்லயே செஞ்சதா? ஆமாப்பா, வீட்லயே காலையில தான் தயிர்ல இருந்து சிலிப்பி எடுத்தேன். இப்போ மாவை நாம் அதில் சலிச்சு போடணும். அப்போ தான் நல்லா இருக்கும். என்னங்கம்மா ஊத்துற எண்ணெயில காணோம்? ஆமாப்பா, இது ஊற்ற ஊற்ற குடிச்சிட்டே இருக்கும். நம்ம ஊற்றி ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த மேலாப்பில் நிற்கிற எண்ணெய் எல்லாமே குடிச்சு வெறும் மாவாக பொங்கி வரணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நெய் ஊற்றணும்னா மறுபடியும் எண்ணெய் வெளியே வரணும். அப்போ தான் நல்லா இருக்கும். மைசூர் பாக் மன கும்முன்னு வரும். அப்படி வரும்போது நம்ம பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். சரி சரிங்கம்மா. அப்படி பிளேட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி தடவி வச்சுக்கலாம். நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இதை போட்டு போறீங்களாம்மா? இல்லைம்மா,
இன்னும் எவ்வளோ நேரம்? வேகவே இல்லை, இன்னும் 1/4 மணி நேரம் மட்டும் வேகணும். இது சிம்ல வச்சு கலரணுமா இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு? அப்பப்போ ஸ்பீடாக வச்சுக்கணும், அப்பப்போ கம்மி பண்ணிக்கணும். தம்பி இதில் ஊற்றின எண்ணெய் எல்லாம் காணா, ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு பார்த்தியா? ஆமாங்கம்மா. இப்போ நாம மறுபடியும் நெய் ஊற்றலாம். சரியா? எவ்வளோ ஃபுல்லாத்தி ஊற்றிடுவீங்களா? நல்லா ஊற்றுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணுவேன். பாருமா எப்படி நுர மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அப்படியே வரும்போது நம்ம எடுத்து ஊற்றிடணும். ஆல்ரெடி நெய் வந்துட்டு போட்டு அப்ளை பண்ணி வச்சிருக்கிறோம், அது மேலே ஊற்றிடலாம். வாவ், இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். சரியா? ஓகேங்கம்மா. எடுத்து சாப்பிட்டு பாருமா. ஓகே, வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். வாயில வச்சது கரையுது. சூப்பர் தங்கம், செமையா இருக்கு மம்மி. ஓகே, பாய் காய்ஸ். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.